ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு இருக்கோம். 10th நம்ம இன்னும் முடிக்காது, புவியியல் மட்டும்தான். அந்த புவியியலையும் இதோட முடிச்சிடலாம். புவியியலில் முதல் பாடம் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா, அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய பாக்ஸை முதல்ல பார்க்கலாம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஆந்திர பிரதேசம் வந்து தலைநகரம் வந்து அமராவதி நகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆந்திராவுடைய தலைநகரம் என்னன்னு பார்த்தோம்னா அமராவதி நகர். 2014 ஆந்திராவை பிரிக்கிறாங்க. பிரிக்கும்போது ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டம், இந்த சட்டத்தின்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 10 வருஷத்துக்கு 2024 வரைக்கும் ஹைதராபாத் தான் ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் தலைநகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் ஆந்திர பிரதேசத்துடைய தலைநகராக அமராவதி நகர் உருவாகுது. அடுத்து ஆரவல்லி மலைத்தொடர், உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர்களில் ஒன்று தான் நம்மளுடைய ஆரவல்லி மலைத்தொடர். இமயமலை, உலகத்தில் ரொம்ப உயரமான சிகரங்கள் ஒரு 14 சிகரங்களில் 9 எங்கே இருக்குது அப்படின்னா இமயமலையில் தான் இருக்குது. 14ல் எவ்வளோ இருக்குது, 14ல் 9 இமயமலையில் தான் இருக்குது. அதிகமான சிகரங்களை கொண்டுள்ள ஒரு மலைத்தொடர் அப்படின்னா இமயமலை தான் பல சிகரங்களுடைய இருப்பிடமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து முக்கியமான கணவாய்கள், இந்தியாவில் உள்ள முக்கியமான கணவாய்கள். முதல்ல ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய காரகோரம் கணவாய். காரமாக சாப்பிட்டா எப்படி இருக்கும், ஜம்முன்னு இருக்கும், அவ்வளோதான். அடுத்து ஜோஷிலா கணவாய், சிப்கிலா கணவாய் இமாச்சல பிரதேசத்தில் இருக்குது. ஜோசி ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்சை பண்ணுவாங்க. நம்ம பார்க்கும்போது நிறைய இடத்துல போகும்போது ஜோசியம் பார்க்கிங்களா ஜோசியம் அப்படின்னு நம்மளை வந்து இம்சை பண்ணுவாங்க. ஏதாவது பார்க்கில் போய் உட்காந்தோம்னா ஜோசியம் பார்க்கிங்களா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அதே ஜோசியம்ங்கிறது இம்சை. ஜோங்கிறது ஜோஷிலா, சி அப்படிங்கிறது சிப்கிலா, ரெண்டுமே சிக்கிட்டோம்னா இமாச்சல பிரதேசம். இம்சை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பொமிடிலா கணவாய். அருண் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும் குழந்தைகளுக்கு, வந்து பொம்மையும் வாங்கி கொடுக்கணும், அருண் ஐஸ்கிரீமும் வாங்கி கொடுக்கணும். அப்போ பொம்மி அருணாச்சல பிரதேசம். அடுத்து நாதுலா, ஜெலிப்லா, ரெண்டுமே லிப்லா துலா எல்லாமே சிக்கல் நிறைந்தது. லா படித்தா என்ன செய்யலாம், சிக்கல்லேருந்து வெளியில் வந்துடலாம். நாதுலா அப்படின்னா நாக்கை ஞாபகம் வச்சுக்கணும். நாக்கை வந்து தேவையில்லாமல் சொல்லிவிட்டோம்னா என்ன செஞ்சிடும், பிரச்சனையில் சிக்கிக்கிடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது எல்லாமே இமயமலையில் இருக்கக்கூடிய முக்கியமான கணவாய்கள். அடுத்ததாக பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கக்கூடிய கைபர் கணவாய், கை கொடுக்கக்கூடிய கணவாய். எதுக்கு பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் கை கொடுக்குறாங்க, எது மூலமாக, கைபர் கணவாய் மூலமாக கை கொடுக்குறாங்க. பாகிஸ்தானுடைய போலன் கணவாய், இந்த கைபர் போலன் அப்படிங்கிறது ஆரியர்கள் இந்தியாவுக்கு வந்ததாக சொல்லப்படக்கூடிய முக்கியமான கணவாய்கள். இப்போ இந்த கணவாய்கள் வந்து இந்திய துணைக்கண்டத்துடைய முக்கியமான கணவாய்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்து ஆறுகள் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஆறுகளை 2 வடிகால் அமைப்பின் அடிப்படையில் 2 பிரிவாக பிரிக்காங்க. எது அடிப்படையில்னா வடிகால் அமைப்பு, அது வடிகால் அமைப்பு அடிப்படையில் 2 பெரிய பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து இமயமலையில் தோன்றக்கூடிய ஆறுகள், இன்னொன்று தீபகற்ப ஆறுகள். இமயமலையில் தோன்றக்கூடிய ஆறுகளை நம்ம என்ன சொல்கிறோம், சிந்தாறு, கங்கை, பிரம்மபுத்திரா, இதெல்லாம் இமயமலையில் தோன்றக்கூடிய ஆறுகள். தீபகற்ப ஆறுகள் அப்படிங்கிறது நர்மதை, தபதி, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணாவரி, காவேரி. இதுலேயும் 2 விதமாக பிரிப்பாங்க. மேற்கு நோக்கி பாயுமாறுகள், கிழக்கு நோக்கி பாயுமாறுகள் அப்படின்னு பிரிப்பாங்க. அடுத்து எந்த ஆற்றில் ஜெர்சப்பா ஜோக் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோக் நீர்வீழ்ச்சிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகாவில் சராவதி ரிவரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக 2வது பாடம் சராவதி ரிவர் தான். அடுத்து 2வது பாடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா, காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். முதல்ல சமச்சீர் காலநிலை. சமச்சீர் காலநிலை என்ன, சமமான சீரான காலநிலை. சீராக இருக்கும், சமமாக இருக்கும். இந்த காலநிலை என்ன சொல்லுவோம், பிரிட்டிஷ் காலநிலை அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. ஏன்னா பிரிட்டிஷில் அந்த மாதிரியான காலநிலை தான் நிறவுது. இப்போது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த காலநிலை எப்படி இருக்காது, அதிக வெப்பமுடையதாகவும் இருக்காது, அதிகமான குளிருடையதாகவும் இருக்காது, மிதமாக இருக்கும், அவ்வளோதான். அதிகமான வெப்பமும் இருக்காது, அதிகமான குளிரும் இருக்காது. அது அப்படி மிதமாக நிலவரனால சமமான சீரான காலநிலை, சமச்சீர் காலநிலை, பிரிட்டிஷ் காலநிலை. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, கடல் மட்டத்திலேருந்து 6.7 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய சென்னையோட வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது 2240 மீட்டர் உயரமுள்ள உதகை எவ்வளோ வெப்பமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது நமக்கு தேவையான கடல் மட்டத்தில் சென்னை 6.7 மீட்டர் உயரத்தில் இருக்குது, சென்னையோட வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு வச்சுக்கிடுவோமே. இப்போது நமக்கு தெரிய வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கடலில் புவிப்பரப்புலேருந்து உயரே செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்துக்கும் 6.7
5 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற வெப்பநிலை வந்து என்ன செய்யும், குறையும். 1000 மீட்டருக்கு 6.5 குறையும். அப்ராக்சிமேட்டாக இது 2000 கூடுதலாக இருக்குது. அப்போ 2000 மீட்டர் அப்படிங்கிறது என்ன, 13 டிகிரி செல்சியஸ் விட அதிகமாக என்ன செய்யும், குறையும். அப்போது 20, 22, 23 தான் வரும். இது நம்ம மெயினாக தெரிய வேண்டியது என்னென்னா 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து 1000 மீட்டருக்கு குறையும். அடுத்ததாக வானிலை. வானிலை அப்படிங்கிறது என்ன, ஒரு குறிப்பிட்ட இடத்துல உள்ள ஒரு குறிப்பிட்ட இடம் அதில் உள்ள வளிமண்டலத்துடைய தன்மையை தான் குறிக்கிறது. வானிலை அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடியது, டெய்லி பார்க்கக்கூடிய விஷயத்தை தான் அந்த இடத்துல எவ்வளோ வெப்பநிலை இருக்குதுன்னு பார்க்குறத வானிலை அப்படின்னு சொல்லுவோம். அந்த வானிலையை ஒரு 30-35 ஆண்டுக்கான சராசரி வானிலையை கணக்கிட்டு பார்த்தோம்னா அதை தான் என்ன சொல்லுவோம், அந்த இடத்துடைய காலநிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ காலநிலைங்கிறது 30-35 ஆண்டுக்கான வானிலையோட சராசரி அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்துடைய மிக அதிகமான மழைப்பொழிவை பெறக்கூடிய மவுசின் ராம் எங்கே அமைஞ்சிருக்கு, இந்தியாவில் மேகாலயாவில் அமைஞ்சிருக்கு. அது எப்படி அப்படின்னா 1141 சென்டிமீட்டர் என்ன செய்யுது, மழை பெறக்கூடிய பகுதி. உலகிலேயே மிக அதிக அளவு மழை பெறுது இந்தியாவில். அதுதான். அப்போது இந்தியாவில் மிக குறைவான மழை பெறக்கூடிய பகுதி அப்படிங்கிறது ராஜஸ்தானுடைய ஜெய்சால்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை கூட்டி பாருங்கள், 1 + 1 + 4 + 1 என்ன, 4, 3, 7. 7 நாள் மழை பெய்யும் டெய்லி. ஒரு வாரத்துக்கு 7 நாள்னா 7 நாள் மழை பெய்யும். டெய்லி மழை பெய்யும். ஒரு நாள் மழை பெய்யும், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மழை பெய்யும், திரும்ப 4 நாள் பெய்யும், ஒரு நாள் பெய்யும். மொத்தமாக கூட்டி பாருங்கள், 7 வரணும். 7 வந்துச்சுன்னா அது சரியா அப்படின்னு அர்த்தம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, புலிகள் பாதுகாப்பு திட்டம். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற குரூப் 4 தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் தான் இந்த புலிகள் பாதுகாப்பு திட்டம். அது கேட்டிருந்தாங்க. 74ன்னு கொடுத்துருந்தாங்க தவறா. இப்போ 73 தான் புலிகள் பாதுகாப்பு திட்டம். புலிகள் பாதுகாப்பு திட்டம் 73ல் 1973ல் தொடங்கப்பட்டது. புலிகளை பாதுகாக்கவும் அதோட எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய நோக்கத்தோடு புலிகள் பாதுகாப்பகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒவ்வொரு இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்கள், வனவிலங்கு சரணாலயங்கள், தேசிய பூங்காக்கள், கடற்சார் பூங்காக்கள் எல்லாத்தையும் இந்த மேப்பில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இதோட 2வது பாடம் முடிஞ்சது. 3வது பாடம் இந்தியாவுடைய வேளாண்மை. இந்தியாவோட மண் வகைகள் எப்போவுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்போ கால வரிசைப்படுத்துன்னு சொல்லிடுறாங்க. முதல்ல இருந்து இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்தி இல்லை ஏறு வரிசையில் வரிசைப்படுத்தி ஏதோ ஒன்று சொல்லிடுறாங்க. அப்போ நமக்கு அந்த ஆர்டர் தெரிஞ்சு வச்சுக்கணும். அட்லீஸ்ட் டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு 3 தெரியணும், கடைசியில் இருக்கக்கூடிய தெரியணும். இது ரொம்ப முக்கியம். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மண் வகையில் அதிகமாக இருக்கக்கூடிய மண் அப்படின்னு பார்த்தோம்னா கரிசல் மண். கரிசல் தான் எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. இருக்கையிலே அதிகமாக எல்லோரும் கறி தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கறி சாப்பிடுவாங்க, அதனால் கரிசல் மண். இந்தியாவில் எல்லாருக்கும் பிடிச்சது கரிசல் மண். 2வது செம்மண், கலராக இருக்கணும்னு அதுக்கடுத்து ஆசைப்படுவாங்க. செம்மண் 2வது. முதல்ல கறி செமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தானே, கறி செமையாக இருந்துச்சு. அடுத்தது வண்டல் மண். கறி செமையாக வந்திருக்கு, அவ்வளோதான். மண்ணுனாலே கறி செமையாக வந்திருக்குன்னா வண்டல் மண். இதுதான் 3 இது. கிட்டத்தட்ட 30% எதாவது கரிசல் மண்ணே வந்துடுது. அப்போ 3ல் 1 பங்கு கிட்டத்தட்ட கரிசல் மண் தான் இருக்குது. இருக்கிறதுலே கம்மியான அளவு அப்படின்னு பார்த்தோம்னா உப்பு காரம் மண். உப்பு கார மண்கிறது தான் 1.29. அதுக்கு அடுத்தபடியாக களிமண் சதுப்பு நில மண் இருக்குது. அதுக்கப்புறமா சரளை மண் இருக்குது. இந்த வறண்ட பாலை மண்ணும் காட்டு மலை மண்ணும் இதுக்கு இடையில இருக்குது. இப்போ இந்த மண்கள், அதோடைய வகைகள், பரவல், வளரக்கூடிய அந்த மண்ணில் வரக்கூடிய பயிர்கள். முன்னாடி மண் கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அதனால் பார்த்துக்கிறது நல்லது. வண்டல் மண்ணை 2 பிரிவாக பிரிப்போம். ஒன்று காதர், பாங்கர். இது நிறைய டைம் இந்த பாங்கர் கொஸ்டின் கேட்பாங்க. பாங்கர் என்று அழைக்கப்படுவது எந்த மண் அப்படின்னு. ஏன்னா இது ஒன்றும் இல்லை, பாங்கர்னா பழைய வண்டல் மண், காதர்னா புது வண்டல் மண், அவ்வளோதான். இது எப்படி இருக்கும்னா வெளி நிறத்தில் இருக்கும். இது எப்படி இருக்கும், அடர் நிறத்தில் இருக்கும். களிமண் பாங்கில் இருக்கும். சுண்ணாம்பு மற்றும் களிமண் பாங்கில் இருக்கும். பாங்குனா இப்போது நார்த் இந்தியாவிலலாம் இந்த பாங்குன்னு ஒன்று செய்வாங்க. ரொம்ப பழமையாக தான் அது ஒரு போதைப் பொருள். பழமையாக தான் அது வந்து டேஸ்ட் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாங்குனா பழைய வண்டல் மண். காதர் அப்படின்னா காலர் ஞாபகம் வச்சுக்கோம். சட்டையில் இருக்கக்கூடிய காலரு, புது சட்டையில் தான் என்ன செய்வோம், காலரில் அந்த மஞ்சள்லாம் பூசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுதான். அப்போ புது வண்டல் மண் என்ன சொல்கிறோம், காதர் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி உருவாகுது, இந்த சிற்று ஓடைகள் ஆறுகளில் வேகமாக போயிட்டுருக்கும். போக போக 4 நாளில் வேகம் குறையும் போது அந்த ஆற்றுல அடித்துட்டு போகக்கூடிய அந்த இதெல்லாம் என்ன செஞ்சிடும், படிய வைக்கிறது. அந்த இடத்துல படிய வைக்கிறதுனால இந்த வண்டல் மண் என்ன செய்யுது, உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வேதியியல் பண்புகள்னு பார்க்கும்போது பொட்டாசியம், பாஸ்போரிக் அமிலம், சுண்ணாம்பு, கார்பன் கலவைகள் அதிகமாக காணப்படுது. நைட்ரஜன் குறைவாக காணப்படுது. அப்போ இதில் குறைவாக காணப்படுறதை நம்ம நோட் பண்ணிக்கணும். நைட்ரஜன் தான் என்ன செஞ்சுருக்கு, குறைவாக காணப்படுது. மற்ற எல்லாமே அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. மண்ணோட தன்மை அப்படின்னா வண்டலாக இருக்கும், மண் மண்டியாக இருக்கும். களிமண் போன்ற கலவைகளுடன் எப்படி இருக்குது அப்படின்னா மண் அடுக்கு அப்படிங்கிறது காணப்படுது. இது வண்டல் மண் பற்றி.
பரவல்னு பார்க்கும்போது கங்கை, பிரம்மபுத்திரா ஆற்று பள்ளத்தாக்குகள், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப், ஹரியானா, மேற்கு வங்காளம், பீகார் இந்த சமவெளி பகுதிகளில், கிழக்கு கடற்கரையில் உள்ள ஆட்சி முகத்துவார பகுதிகளிலையும் இந்த வண்டல் மண் அதிகமாக காணப்படுது. நார்த் இந்தியாவில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வண்டல் மண்ணில் வளரக்கூடிய பயிர்கள் நெல், கோதுமை, கரும்பு, எண்ணெய் வித்து, அவ்வளோதான். அடுத்து கரிசல் மண் பார்க்க போகிறோம். கரிசல் மண் எப்படி உருவாகுது அப்படின்னா, தக்கான பகுதியில் உள்ள பசால்ட் பாறை. கறி சமைக்கணும்னா கறி பச்சையாக சமைக்க முடியாது, பசையாக இருக்கும், அப்படி தானே? பசையாக இருக்கும். கறியை சமைக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும்? பசையாக இருக்கும். அதனால் கறி சமைக்கணும் அப்படின்னா அந்த பசையாக இருக்கிறத நம்ம கறியாக சமைச்சு தான் என்ன செய்ய முடியும்? சாப்பிட முடியும். அப்போ பசால்ட் பாறையிலிருந்து தான் கறிங்கிறது உருவாகுது. தக்கான பகுதி, தக்காளி போட்டு சமாளிக்கணும். தக்காள பகுதி நிறம் எப்படி இருக்கும்? டைட்டானியம், இரும்பு தாதுக்களால் கருப்பு நிறமாக இருக்கும். நல்ல இந்த ஈரல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈரல் கறியை ஞாபகம் வச்சுக்கோங்க. கருப்பு நிறமாக இருக்கும். டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுக்கள் அதில் இருக்கக்கூடிய தாதுக்கள். வேதியியல் பண்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியம், மெக்னீசியம், கார்பனேட்டுகள், அதிக அளவிலான இரும்பு, அலுமினியம், சுண்ணாம்பு, மேங்கனீஸ் இதெல்லாம் காணப்படுது. நைட்ரஜன், பாஸ்போரிக் அமிலம் மற்றும் இலைமக்குகள் குறைவாக இருக்குது. இங்கேயும் அப்படி தான். வண்டல் மண்ணில் என்ன இருக்குது? நைட்ரஜன் குறைவாக இருக்குது. இங்கே நைட்ரஜன் ப்ளஸ் பாஸ்போரிக் ப்ளஸ் இலைமக்குகள் என்ன செஞ்சுருக்கு? குறைவாக இருக்குது. இங்கே பாஸ்போரிக் அமிலம் வந்து அதிகமாக இருக்கும், இங்கே வந்து குறையாக இருக்குது. அடுத்ததாக மண்ணோட தன்மை, இது ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. ஈரமாக இருக்கும்போது சேராகவும் ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மையுடைய மண் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஈரத்தன்மை அப்படின்னாலே கரிசல். இது இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது மகாராஷ்டிரா மற்றும் மாலவ பீடபூமி, கத்தியவார் தீபகற்பம், தெலுங்கானா, ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ராயல்சீமா மற்றும் கர்நாடக மாநிலத்துடைய வடபகுதி, இது எல்லாத்துலேயும் இருக்குது. விளையக்கூடிய பயிர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பருத்தி, திணை வகைகள், புகையிலை, கரும்பு இந்த மாதிரியான பயிர்கள் தான் அதிகமாக கரிசல் மண்ணில் விளையுது. அடுத்து செம்மண். செம்மண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பழமையான படிகப்பாறைகள். படி செம்மையாக வரணும் அப்படின்னு என்ன செய்யணும்? படிக்கணும். படிகப்பாறைகளால் கிரானைட், நைஸ் போன்ற பாறைகள் சிதைவடையலாம். நைஸ் படித்தா தான் நைஸாக இருக்க முடியும். கிரானைட் போட்ட கல் போட்ட வீடெல்லாம் என்ன செய்ய முடியும்? வாங்க முடியும். அப்போ கிரானைட், நைஸ் இந்த மாதிரியான பாறைகள் சிதைவடையறதுனால தான் என்ன செய்யுது? செம்மண் உருவாகுது. இரும்பு, மக்னீசியம் அதிகமாக காணப்படுது. நைட்ரஜன் எல்லா இடத்துலையும் குறைவாக தான். இலைமக்குகளும், பாஸ்போரிக் அமிலம், சுண்ணாம்பு சத்துக்கள் இது எல்லாமே போன இதில் என்னெல்லாம் குறைவாக இருக்கோ செம்மண்லேயும் அது குறைவாக தான் காணப்படுது. செம்மண்ணில் இரும்பு, மக்னீசியம் தான் என்ன செய்யுது? அதிகமாக காணப்படுது. மென்துகள்கள் குறிப்பிட்டுள்ள உப்பு கரைசல்கள், வெண்களி பாறை தாதுக்கள், சிறு வெடிப்புகள் கூடிய செம்மண் படிவு, இதுதான் இந்த மண்ணுடைய தன்மை. அடுத்ததாக இது எங்கே இருக்குது அப்படின்னா தக்கான பிடப்பகுதியோட கிழக்கு பகுதி, தென் மாநிலங்களான கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, சோட்டா நாகபுரி பீடபூமி, ஜார்க்கண்ட் இங்கெல்லாம் அதிகமாக காணப்படுது. தமிழ்நாட்டிலையும் செம்மண் தான் அதிகமாக காணப்படுது. கோதுமை, நெல், பருத்தி, கரும்பு, பருப்பு வகைகள் இது விளையிறதுக்கு உகந்ததான ஒரு மண். அடுத்ததாக சரளை மண். சரளை மண் அப்படிங்கிறது வெப்பம் மற்றும் குளிர் அடுத்தடுத்து நிகழும்போது, கடுமையான வெப்பம் நிகழுது, அடுத்து கடுமையான குளிர் நிகழும்போது மண் சுவரல் அப்படிங்கிறது உருவாகுது. லீச்சிங் அதன் காரணமாக என்ன செய்யுது? சரளை மண் உருவாகுது. இரும்பு, அலுமினியம், நீரேற்ற ஆக்சைடுகளால் உருவானது. இரும்பு, அலுமினியத்தோடைய நீரேற்ற ஆக்சைடுகளால் ஆனது. தன்மை அப்படின்னு பார்க்கும்போது உயரமான மலைப்பகுதியில் அதிகமான அமிலத்தன்மையுடன், தாழ்வான பகுதிகளில் குறைந்த அளவும் இது காணப்படுது. பொதுவாக இது வந்து ஈரப்பதத்தை தக்க வைக்காது. கரிசல் மண்ணுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் என்னது? சரளை மண். சரளையில் தண்ணி என்ன செய்யும்? தண்ணி அதை தேங்காது, அதை என்ன செஞ்சிடும்? வடிந்து ஓடிவிடும். அதனால் களிமண் கடந்த வண்டல் படிவுகளை கொண்ட சமவெளி பகுதிகளில் ஈரத்தை தக்க வைக்க உதவுகிறது. எங்கே? களிமண் கடந்த வண்டல் படிவுகளை கொண்ட சமவெளி பகுதியில் தான் என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் தக்க வைக்க முடியும். அதுக்கு பொதுவாக ஈரப்பதத்தை தக்க வைத்துக்கொள்ள பண்பு இல்லை. அசாம் குன்றுகள், கேரளா, கர்நாடகாவில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவார பகுதிகளில், ஒடிசா மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளிலையும் இது காணப்படுது. சரளை மண்ணில் பொதுவாக காப்பி, ரப்பர், முந்திரி, மரவள்ளிக்கிழங்கு இதெல்லாம் விளையிறதா சொல்கிறாங்க. அடுத்ததாக காடு மற்றும் மலைமண். காடு மற்றும் மலைமண்ணை பொறுத்த வரைக்கும் பனிமலை வெப்ப வேறுபாடுகளால் பௌதிக சிதைவு காரணமாக என்ன செய்யுது? இந்த காடு மலைமண்ணா காட்டில் மலையில் இருக்கக்கூடிய மண் தான். காலநிலைக்கு ஏற்ப இடத்திற்கிடம் மாறுபடுகிறது. பண்புன்னு பார்க்கும்போது பொட்டாஸ், பாஸ்பரஸ், சுண்ணாம்பு சத்து இது குறைவாக காணப்படுது. அடுத்ததாக தன்மைனா மென்மையான மணல் மற்றும் பாறை துகள் கலந்து காணப்படும், ஏன்னா மலையில் இருக்குது அப்படிங்கிறதுனால. இந்த மண்ணுடைய தன்மை பாறைக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யுது? மாறுபடுது. அதிக வந்து இலை சத்துக்கள் உடையது, மெதுவான மக்குகளால் சிதைவுறுவது, காரத்தன்மை கொண்டதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மலைனாலே எங்கே? ஜம்மு காஷ்மீர், லடாக்கு, இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், சிக்கிம் இது மாதிரி இப்போ மாநிலங்களில் உள்ள ஊசியிலை காடுகளுடைய பகுதிகள். மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை. காப்பி, தேயிலை, நெல், மக்காச்சோளம், உருளைக்கிழங்கு, பார்லி, வெப்பமண்டல பல வகைகள்,
பல்வேறு வகையான வாசனை பொருட்கள் விளையிறது எங்கே அப்படின்னா காடு மலைமண். அடுத்து வறண்ட பாலைமண். வறண்ட காலநிலை, அதிக வெப்பம் காரணமாக, ஆவியாதல் காரணமாக தான் இந்த மேல் மண் வறண்டு காணப்படுகிறது. மேல்மண் என்ன செய்யணும், அந்த மண்ணுடைய மேற்பகுதி வறட்சியாக காணப்படும். தாவரங்கள் இல்லாதனால இலை மக்கு சத்தும் என்ன செஞ்சுருக்கும், குறைவாக இருக்கும். தாவரங்கள் இருக்காது, எப்போவுமே ஒரு வறட்சி இருக்கும், அதிகமான வெப்பம் இருக்கும். அப்போ ஆவியாதல் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ மண் எப்படி இருக்கும், வறட்சியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தாவரங்கள் இல்லை. தாவரங்கள் போது தாவரங்கள் இருந்தால் தான் இலை மட்கி அது ஒரு சத்தாக உருவாகும். இங்கே அதுக்கும் வழி இல்லை. வேதியியல் பண்புகள் அப்படின்னு பார்க்கும்போது அது உப்பு அதிகமாக இருக்கும், அமிலத்தன்மை இருக்கும், பாஸ்பேட், பல்வேறு அளவில் உள்ள கால்சியம் கார்பனேட், உயிர் சத்துக்கள், நைட்ரஜன் என்ன செய்யும், குறைவாக இருக்கும். அடுத்ததாக தன்மையும் பார்த்தோம்னா வெளிநிறம் குறைந்த இலை மக்கு சத்துடைய புரைத்தன்மையுடையது, குறைந்த ஈரப்பதம் தான் இதுக்கு இருக்குது. ராஜஸ்தான், குஜராத்துடைய வடபகுதி, பஞ்சாப் மாநிலத்துடைய தெற்கு பகுதி, அங்கே தான் இங்கே வறண்ட பாலைமண் காணப்படுது. ஏன்னா பாலை நிலம் அப்படிங்கும்போது ராஜஸ்தான், குஜராத்துடைய வடபகுதி, பஞ்சாபுடைய தென்பகுதி அப்படின்னு பார்க்குறோம். நீர்ப்பாச வசதி இருந்துச்சுன்னா திணை வகைகள், பார்லி, பருத்தி, சோளம், பருப்பு வகைகள் எல்லாமே பயிரிடப்படுகிறது. அடுத்து உப்பு மற்றும் காரமண். வடிகால் அமைப்பு இல்லாததுனால நீர்ப்பிடிப்பு காரணமாக தீங்கு விளைவிக்கக்கூடிய இந்த உப்புகள் என்ன செய்யுது அப்படின்னா நுண்புழை நுழைவு காரணமாக மண்ணுடைய கீழடுக்கிலிருந்து மேற்பரப்புக்கு என்ன செய்யுது, கடத்தப்படுது. இதனால் இந்த உப்பு மற்றும் அமிலத்தன்மை இருக்காது. இதில் என்ன இருக்கும், காரத்தன்மை இருக்கும். சோடியம், மெக்னீசியம், கால்சியம், சல்ஃபியூரிக் அமிலம் இதில் காணப்படுது. சிதைக்கப்படாத பாறை மற்றும் சிதைவுற்ற கனிமங்களே உடையது. ஆந்திரா, கர்நாடகா, பீகார், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா மாநிலத்துடைய வறண்ட பகுதிகளில் தான் இது காணப்படுது. அதிக காரத்தன்மை இருக்கும். ஏன்னா பேர்லேயே காரம் இருக்கனால பயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை இல்லை. இதில் மட்டும்தான் பயிர்களே வளராது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. வளர்கிறதுக்கு ஏற்ற சூழ்நிலை இங்கே இல்லை. ஏன்னா காரம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. காரம்னா அமிலம், காரம், அந்த காரம். களிமண் மற்றும் சதுப்பு நிலமண். உயிரின பொருட்கள்லேருந்து ஈர காரநிலை உள்ள பகுதிகளில் இந்த மண் காணப்படுது. கருமை நிறமாக இருக்கும், அதிக காரத்தன்மை உடையதாக இருக்கும், அதிக மழையில் உடையதாக இருக்கும், அதிக ஈரப்புறம் கொண்டதாக இருக்கும். ரொம்ப வித்தியாசமான ஒரு இடமா இருக்கும். பொட்டாஸ், பாஸ்பேடு சத்துக்கள் வந்து குறைவாக தான் காணப்படும். ஈரத்தன்மையோட இலை மற்றும் தன்மையோட கருமை நிறத்துலையும் இருக்குது. நெல் சணல் என்ன தான் இது காரத்தன்மையுடையதாக இருந்தாலும் மழை அதிக அளவில் இருக்குது, ஈரப்பதம் அதிக அளவில் இருக்குது. அதனால் இங்கே நெல் சணல்ங்கிறத விளைவிக்கலாம். கேரளாவுடைய கோட்டயம், ஆலப்புழை மாவட்டங்கள், ஒடிசா, தமிழ்நாடுடைய கடற்கரை பகுதிகள், மேற்கு வங்கத்தில் உள்ள சுந்தரவன பகுதிகள், பீகார், உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள அல்மோரா மாவட்டம், அல்மோரா சிறைச்சாலையில் தான் நேரு இருந்திருப்பார். ஸோ அப்படிப்பட்ட இடத்துல இருக்குது. அடுத்து மண் சீரழிவு. மண் சீரழிவு அப்படிங்கிறது இந்தியாவுடைய மிக முக்கியமான பிரச்சனையில் ஒன்று. தொலை நுண்ணுணர்வு அது 2015 ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அந்த அறிக்கையின்படி 147 மில்லியன் ஹெக்டேர் பரப்பு நிலப்பரப்பு மண் அரிப்பால் என்ன செஞ்சுருக்கு, பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மண் வகைகள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், இந்திய மண் வகைகளுக்கு முக்கியமான சவால்கள் என்னென்னா மண் அரிப்பு தான் முதல் சவால். தாளரிப்பு, நீரோட்ட மண்ணரிப்பு, நீர் பள்ள மண்ணரிப்பு, பள்ளத்தாக்கு மண்ணரிப்பு, இதெல்லாம் மண்ணரிப்புடைய ஒவ்வொரு பார்ட்டாக இருக்குது. அதில் மண் அரிப்பு தான் முதன்மையானது. மண் சீரழிவு, நீர் தேங்கிறதுனால பாதிக்கப்படுது, ஓர்ப்பு மற்றும் காரத்தன்மையினால் பாதிக்கப்படுது, உப்பு படிவுகளால் பாதிக்கப்படுது. இந்த மண்வள பாதுகாப்பு, மண்வள காடுகள் உருவாக்குறது மூலமாக இதை மீட்கலாம். அணைகள் மற்றும் குறுக்கணைகள் கட்டுறதுனால இதை தடுக்கலாம். அதிக மேய்ச்சலை தடுக்கிறதுனால இதை பாதுகாக்கலாம். மேம்பட்ட பயிர் சாகுபடி முறைகளை பின்பற்றணும். அப்படியும் இதில் வந்து அந்த மண் வளத்தை மேம்படுத்தலாம். சம உயரத்தில் உழுகிறது, பயிர் சுழற்சி முறை, கரை கட்டுதல், படிக்கட்டு வேளாண்மை, பட்டை பயிரிடல், காற்றெதிர் திசையில் மரங்களை நடுதல், நிலைத்த வேளாண் நுட்பத்தையும் மண் மேலாண்மைக்கு உகந்த பாதுகாப்பு முறைகளையும் பின்பற்றுதல். இந்த IIRS அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங் அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். இந்தியாவோட முக்கியமான அந்த மண் வகைகளை பண்ணியிருக்காங்க. அடுத்து நீர்ப்பாசனம். நீர்ப்பாசனத்துடைய முக்கியமானது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமானது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அளவில் குழாய் கிணறுகள் தான் முக்கியமான பாசனமாக இருக்குது, 46%. அதுக்கப்புறமா என்னது கால்வாய்கள், அதுக்கப்புறமா மற்ற கிணறுகள், அதுக்கப்புறம் பிற நீர் ஆதாரங்கள், ஏரிகள்லாம் 3% இருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்து பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா அப்படின்னா என்ன அப்படின்னா குறைந்த அளவு நீரை பயன்படுத்தி அதிக மகசூலை பெறுதல் மற்றும் தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்த ஏற்படுத்த திட்டம். கிருஷி சிஞ்சாயி யோசனா கிருஷி சிஞ்சாயி அப்படின்னாலே நீருடைய குறைந்த அளவு நீரை பயன்படுத்தி அதிக மகசூல் பெறணும். நிறைய தண்ணி வந்து குறையாக பயன்படுத்தணும். ஆனால் விவசாயத்தில் அதிகமான இது பண்ணணும் அப்படின்னு ஒரு தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்துறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் தான் அந்த பிரதமருடைய திட்டம்.
அடுத்து பல்நோக்கு திட்டங்களுடைய பெயர், இது கூட நிறையா எக்ஸாம்பிளில் கேட்டிருக்காங்க. தாமோதர் பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா எதோடு தொடர்புடையது அப்படின்னா தாமோதர ஆறோடு தொடங்கியது. தாமோதர ஆறு அப்படின்னா பயனடையக்கூடியது என்னது அப்படின்னா மேற்கு வங்காளமும் ஜார்க்கண்டும் பயனடைகிறாங்க. அடுத்து பக்ரானங்கள் தான் உலகத்துடைய மிகப்பெரிய புவி ஈர்ப்பு அணை, பெரிய புவி ஈர்ப்பு அணை அப்படிங்கிறது பக்ரானங்கள் அணை. பக்ரானங்கள் அணையுடைய ஆறு அப்படின்னு பார்க்கும்போது சட்லஜ் ஆறோடு தொடர்புடையது. 3 மாநிலங்கள் பயனடையுது, பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். அடுத்து ஹீராகூட் அணை திட்டம், உலகத்துடைய மிக நீளமான அணை. இது வந்து பெரிய புவியீர்ப்பு, நீளமானது அப்படின்னா ஹீராகூட் எங்கே இருக்குது அப்படின்னா மகாநதி ஆறு பயனடைகிறது ஒரிசா. கோசி வந்து பீகாரோட துயரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நேபாளமும் இதனால் பயனடையுது. துங்கபத்ரா அப்படிங்கிறது நம்ம என்ன செய்வோம், கர்நாடகாவும் ஆந்திரம். துங்கபத்ரா அப்படின்னா கர்நாடகா, ஆந்திரா. அடுத்து தெஹிரி பாகீரதி உத்தரகாண்டில் இருக்குது. அடுத்து சம்பல் பள்ளத்தாக்கு, சம்பல் அப்படிங்கிறது ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் பயனடையுது. நாகார்ஜுனா எங்கே இருக்கார், ஆந்திராவில் இருக்கார். கிருஷ்ணாவுடைய ஆறு, கிருஷ்ணா ஆறு. சர்தார் எங்கே இருக்கார், நர்மதை. சர்தார் சரோவர் அப்படிங்கிறது நர்மதை நதி, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். இந்திரா காந்தியோட கால்வாய் திட்டம் அப்படிங்கிறது சட்லஜ் ரிவர், ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா. இன்னொன்று இருக்குது என்னது அப்படி, இந்திரா காந்தியோடைய கால்வாய் திட்டம், பக்ரானங்கள் திட்டம் ரெண்டுமே எங்கே இருக்குது, சட்லஜ் தான், அதே பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். மேட்டூர் அணை காவேரி ஆறோடு தொடர்புடையது, தமிழ்நாடு, அதனால் பயனடையுது மேட்டூர். அடுத்து இந்தியாவில் உள்ள இடம்பெயர்வு வேளாண்மையோட வேறு பெயர்கள். இடம்பெயர்வு வேளாண்மை முறை தான் அந்த இடம்பெயர்ந்து வேளாண்மை செய்யக்கூடிய ஒவ்வொரு முறை, அதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் இருக்குது. ஜும், அசாம், பொன்னம் என்ற பொன்னமே அப்படிம்பாங்க, அப்படி தானே கேரளா. பொடு, ஓடு ஒடிசாலே இருக்குது, ஆந்திராவிலே இருக்குது பொடு அப்படிங்கிறது. பீவார், மாசான், பெண்டா, பீரா எல்லாமே மத்தியில் இருக்குது, மத்திய பிரதேசம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய மரங்களை வளர்க்குறது, மண்ணரிப்பை தடுக்க மலையோர மரங்களை வளர்க்கிறது. இதெல்லாம் என்னது சிறப்பான ஒரு விஷயம், உரமிடுதல். அதுக்கப்புறமா என்ன செய்கிறாங்க, முதல்ல வேளாண்மையில் விலங்குகளையும் ஒருங்கிணைத்தல் வேலையை உருவாக்குறாங்க. ஏன்னா மேய்ச்சலை குறைவாக இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட இடத்துல வேலி அடைச்சி மேய்ச்சலை குறைவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் பயிர் சுழற்சி முறை, ஊடுபயிர் வேளாண்மை முறை, நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய பயிர்களை வளர்த்த, இதெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கலப்பின வேளாண்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து இந்தியாவுடைய வேளாண் பருவங்கள், இதெல்லாம் இந்தியாவுடைய வேளாண் பருவங்கள். முதல்ல காரிஃப் பருவம் ஜூன் டு செப்டம்பர். அடுத்து ராபி பருவம் அக்டோபர் டு மார்ச். சையது பருவம் ஏப்ரல் டு ஜூன். முதல்ல ஸ்கூல் தொடங்குறதே ஞாபகம் வச்சுக்கோம். ஸ்கூல் தொடங்குறது காரிஃப் பருவம். காஃபி பருவம், ஸ்கூல் போய்ட்டு வந்து காஃபி குடிப்போம், அப்படி தானே காரிஃப் பருவம். ஜூன்லேருந்து ஒரு செப்டம்பர், முதல் டேம் முடிகிற வரைக்கும். ஜூனில் ஆரம்பித்து காலாண்டு எப்போ முடியும், 9ஆவது மாதம் செப்டம்பரில் முடியும். அதுக்கப்புறமா என்ன செய்கிறோம், ராபி பருவம் அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும், பரீட்சை முடிகிற வரைக்கும், பப்ளிக் பரீட்சை முடிகிற வரைக்கும். அதுக்கப்புறம் லீவு என்னது சையத் பருவம், ஏப்ரலோ மே ஜூன். என்னது சையத் அப்படிங்கிறது லீவு பருவம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் முக்கிய பயிர்கள் அப்படின்னு பார்க்கும்போது வட மாநிலங்களில் காரி பருவத்தில் என்ன போடுவாங்கன்னா நெல், இங்கேயும் நெல் போடுறாங்க. பருத்தி, மக்காச்சோளம், சோளம், கம்பு, உளுந்து இதெல்லாம் பயிரிடுறாங்க. இங்கே கேழ்வரகு, மக்காச்சோளம், கம்பு, நிலக்கடலை இருக்கும். தென் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பருவமாக இருந்தாலும் என்ன செய்வாங்க, நெல் அப்படிங்கிறது அதில் முக்கிய பங்கு வகிக்குது. ராபி பருவத்தில் கோதுமை, பருப்பு, ஆளி விதைகள், கடுகு, பார்லி விதைக்கிறாங்க. இங்கே மக்காச்சோளம், கேழ்வரகு, நிலக்கடலை, கம்பு விதைக்கிறாங்க. சையத்தில் முக்கிய பருவம் காய்கறி, பழங்கள், தீவன பயிர்கள். இங்கே அதே தான், காய்கறி, தீவன பயிர்கள், நெல். அடுத்ததாக 1919 பால் பண்ணை கால்நடைகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே, பால் பண்ணையுடைய கால்நடைகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இந்தியாவில் முதல் கால்நடை கணக்கெடுப்பு நடக்கப்பட்டது. எப்போ, ரவுலட் சட்டம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரவுலட் பிரச்சனை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ தான் இந்த இந்தியாவுடைய முதல் கால்நடை கணக்கெடுப்பும் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் எப்படி எடுக்கப்படுது, தமிழ்நாடு அரசு மாநில அளவிலான கால்நடை கணக்கெடுப்பை கால்நடை வளர்ப்பு துறையோட உதவியோட மேற்கொள்ளுது. மாவட்ட அளவிலான கணக்கெடுப்பு மண்டல இணை இயக்குனர் மூலமாக மேற்கொள்ளப்படுது. இந்த துறையுடைய மண்டல இணை இயக்குனர் மூலமாக மேற்கொள்ளப்படுகிறது. இந்த கணக்கெடுப்புகள் மத்திய அரசுடைய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம், கால்நடை வளர்ப்பு மற்றும் பால் பண்ணை, மீன்வளத்துறை இவங்களுடைய வழிகாட்டுதல் படி என்ன செய்யுது, மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து இந்தியாவுடைய முக்கியமான வேளாண் புரட்சிகள். மஞ்சள் புரட்சி. மஞ்சள் கலரில் இருக்கும் என்னது? எண்ணெய் வித்துகள், குறிப்பாக கடுகு, சூரியகாந்தி மஞ்சள் கலரில் இருக்கிறனால தான் என்ன சொல்கிறோம்? மஞ்சள் புரட்சி. நீல புரட்சி. நீல நிற கடலில் போய் மீன்கள் உற்பத்தி, அது மீன்கள் புரட்சி. பழுப்பு நிறம், தோல் பழுப்பு நிறம், கொக்கோ மரபுசாரா உற்பத்தி, இதெல்லாம் பழுப்பு நிறத்தில் சேர்த்துடுறோம். அடுத்து தங்கம். சணல் வந்து தங்க நூல் இலை அப்படின்னாலே சணல். அடுத்ததாக பொன் புரட்சி. பொன்னான புரட்சி என்னது? பழங்கள், தேன் எப்படி இருக்கும்? பொன் நிறத்தில் இருக்கும். தோட்டக்கலை பயிர்கள் இதெல்லாம் பொன் புரட்சி. சாம்பல் என்ன நிறத்தில் இருக்கும்? உரங்கள் வந்து சாம்பல் நிறத்தில் இருக்கும். அதனால் அது இளஞ்சிவப்பு புரட்சி. வெங்காயம், இறால் உற்பத்தி, மருந்து பொருள் எல்லாம் என்னது? இளஞ்சிவப்பு புரட்சி. பசுமை புரட்சினாலே தானியங்கள், உணவு தானியங்கள் தான் இடம்பெறுது. வெள்ளி புரட்சி. முட்டை மற்றும் கோழிகள். வெள்ளி இலை புரட்சி அப்படிங்கிறது பருத்தி. தங்க இலை அப்படிங்கிறது சணல், வெள்ளி இலைங்கிறது பருத்தி. சிவப்பு புரட்சி அப்படிங்கிறது இறைச்சியும் தக்காளி உற்பத்தியும். இளஞ்சிவப்பு அப்படிங்கிறது இறால் வரும். இளஞ்சிவப்பில் இறால் வரும், சிவப்பில் இறைச்சி வரும். வட்ட புரட்சி அப்படிங்கிறது உருளைக்கிழங்கு. வெண்மை புரட்சிங்கிறது பால். வர்கீஸ் கூரியனோடு தொடர்புடையது வெண்மை புரட்சி. 3 பாடம் முடிந்தது. அடுத்து 4வது பாடம் இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள். இந்தியாவில் உள்ள கனிமங்கள், அதோடு தொடர்புடைய அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்துடைய தலைமையிடம் கொல்கத்தா. நிலவியல் கள ஆய்வு நிறுவனம் எங்கே இருக்குது? கொல்கத்தாவில் இருக்குது. இந்திய சுரங்க பணிகம். சுரங்கம் எங்கே இருக்குது? வாய் வந்து ஒரு சுரங்கம் மாதிரி தான் இருக்கும், அப்படி தானே? இப்போ நாக்பூர். இரும்பு சாராத தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத். இரும்பு சாரா தொழில்நுட்பம் ஹைதராபாத். ஆந்திராவில் தான் இரும்பே தேவையில்லை, அந்த ஹீரோவே நினைச்சுற எல்லாத்தையும் போட்டு அடித்துடுவார், அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களுடைய நிர்வாகத்துக்கான பொறுப்பு சுரங்கப்பணி அமைச்சகத்தோட இருக்குது. அது என்ன அடிப்படையில்னா மேம்பாட்டு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1957. அடுத்து இரும்பு எஃகு ஆணையம். இந்தியாவுடைய இரும்பு எஃகு ஆணையம் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் திட்டமிடல் மற்றும் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காய்ப்பது எது அப்படின்னா செயல் தான். செயலுங்கிறது இந்தியாவுடைய இரும்பு எஃகு தொழிற்சாலைகளுடைய திட்டமிடலுக்கும் வளர்ச்சிக்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது செயல் தான். பொதுவாக இரும்பு தாது கீழ்கண்ட வடிவங்களில் காணப்படுது. இரும்பு தாது அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது எதுன்னு முதல்ல பார்க்கணும். முதல்ல என்னது? மேக்னடைட். தான் என்ன செய்யுது? மேக்னைட் அப்படின்னு சொன்னோன்னே, ஸோ இரும்புனாலே நமக்கு முதல்ல ஆர்வத்துக்கு வந்தது காரணம் என்ன அப்படின்னா, மேக்னெட் வச்சு இரும்பு ஓட்டி பார்ப்போம். அதனால் அதிகமாக இருக்கிறது அப்படின்னா மேக்னடைட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஹேமடைட். ஹேமடைட். அடுத்து கோதைட்டுங்கிறது 62.9 இருக்குது கோதைட். அடுத்து லைமனடைட். அடுத்து சிடரைட் அப்படிங்கிறது 48.2 இருக்குது. ஸோ முதல்ல வந்து மேக்னைட் அப்படின்னு சொல்லணும். மேக்னெட்டை தான் நம்ம வந்து விரும்புவோம். இரும்பை வந்து சின்ன பிள்ளையில் ஆசைப்படுவோம். ஸோ ஃபஸ்ட்டு மேக்னெட் தான். மேக்னடைட்டு. அடுத்து இன்னொரு டைட் என்னது? ஹேமடைட்டு. அதுக்கு அடுத்து ஹேமடைட்டு சொல்லிட்டோம். இனிமேல் டைட்டு சொல்லாமல் டைட்டுன்னு சொல்லுவோம். டைட்டு. அடுத்து லைட்டாக இருக்கிறது லைமனடைட்டு. கடைசியாக லாஸ்ட்டு சிடரைட். அடுத்து இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம் மேங்கனைஸ் ஓர் இந்தியா லிமிடெட். கேபிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னா நாக்பூர். சுரங்கம் இருக்கக்கூடியதும் நாக்பூர் தான். மேங்கனீஸ் இருக்கக்கூடியது என்னது? நாக்பூர் தான். 50% மாங்கனீஸை உற்பத்தி செய்து உலக சந்தை மதிப்பீட்டில் முதன்மையானதாக திகழ்கிறது. இது மேங்கனீஸ் ஆர்ஏ இந்தியா லிமிடெட். ஸோ மேங்கனீஸ் ஆர்ஏ இந்தியா லிமிடெட் அவங்க தான் மேங்கனீஸை கிட்டத்தட்ட எவ்வளோ உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா 50%, பாதிக்கு பாதி என்ன செய்கிறாங்க? உற்பத்தி பண்ணி உலக சந்தை மதிப்பீட்டில் முதன்மையான ஆளாக திகழ்கிறது. அதோட கேபிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நாக்பூர். இந்துஸ்தான் தாமிர நிறுவனம் அது யாரால் நிர்ணயிக்கப்படுகிறதுனா இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்துக்கு கீழே வருது. இந்துஸ்தான் தாமிர நிறுவனம் அதுவும் ஒரு பொதுத்துறை நிறுவனம் தான். சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழே இயங்குது. பாக்சைட்னா என்ன? அலுமினியத்துடைய ஒரு வகையை ஆக்சைடை தான் என்ன சொல்கிறோம்? பாக்சைட் அப்படின்னு சொல்கிறோம். இது ஃப்ரெஞ்சு வார்த்தையான ஃப்ரெஞ்சு பாக்சைட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஃப்ரெஞ்சு பாக்சைட் இதிலே இருக்குது. பாக்சைட்டுங்கிறது அலுமினியத்தோட ஒரு வகை ஆக்சைடு. ஃப்ரெஞ்சு வார்த்தையான பாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து உருவாக்கப்பட்டது. அடுத்து நால்கோ. அடுத்ததாக நேஷ்னல் அலுமினியம் கார்ப்பரேஷன். நால்கோ தேசிய அலுமினிய நிறுவனம் எப்போ தொடங்கியிருக்காங்க? அலுமினியம் 1981 தான் தொடங்கியிருக்காங்க.
எங்கே தொடங்கியிருக்காங்க? ஒடிசா மாநிலத்தில் அஞ்சுல், டாமன், சோடி இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதோட மையங்கள். இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழே 1981 இது என்ன செஞ்சாங்க? பொதுத்துறை நிறுவனமாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நால்கோனா ஒடிசா அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வரணும். அடுத்து இந்திய அரசால் நிர்வகிக்கப்படக்கூடிய இந்திய நிலக்கரி நிறுவனம். நிலக்கரி நிறுவனம் கோல் இந்தியா எங்கே இருக்குது அப்படின்னா கொல்கத்தாவில் இருக்குது. இது எங்கேயோ கேட்டிருந்தாங்க எக்ஸாமில். மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய கொல்கத்தாவில் தான் கோல் இந்தியா அப்படிங்கிறது. இந்தியாவுடைய நிலக்கரி நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னா கொல்கத்தாவில். அடுத்து பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம், நேச்சுரல் கேஸ், அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் இந்திய அரசாங்கத்துடைய கீழே இயங்கக்கூடிய ஒரு அமைச்சகம். இந்த அமைச்சகம் ஆய்வு செய்தல், உற்பத்தி, சுத்திகரித்தல், விநியோகம், ஏற்றுமதி, இறக்குமதி, எண்ணெய் பாதுகாப்பு, இயற்கை எரிவாயு, பெட்ரோலிய உற்பத்திகள், இதுக்கு எல்லாமே பொறுப்பேற்கிறது இந்த மினிஸ்ட்ரி தான். அடுத்து கடற்கரையில் அமைந்துள்ள எண்ணெய் வயல்களும் நிலப்பகுதியில் அமைந்துள்ள எண்ணெய் வயல்களும். இப்போது கடற்கரையில் அமைந்துள்ள எண்ணெய் வயல்களில் மிகப்பெரியது 65% மிகப்பெரியது அப்படின்னா மும்பை ஹை எண்ணெய் வயல். அடுத்து ரெண்டாவது பெருசு அப்படி பார்த்தோம்னா குஜராத். முதல்ல மும்பை, அப்புறம் குஜராத்து, அப்புறம் பேஸ்டைம் எண்ணெய் வயல் மும்பை ஹையோடைய தென்பகுதியில் இருக்கக்கூடியது. அப்போ மும்பை ஹைன்லே நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 இருக்குது. அலியாபத் எண்ணெய் வயல் பவு நகருடைய தென்பகுதி, அந்தமான் நிக்கோருடைய உட்பகுதிகள், மன்னார் வளைகுடா, காம்பே, லூனி பகுதிகள், இதெல்லாம் கடற்கரையில் இருக்கக்கூடிய எண்ணெய் வயல். நிலப்பகுதியில் இருக்கக்கூடியதுன்னா பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கில் இருக்குது. திப்ருகார், சில்சாகர் மாவட்டங்கள், அஸ்ஸாம். அடுத்ததாக திக்பாய் எண்ணெய் வயல் நாட்டுடைய மிக பழமையான எண்ணெய் வயல். இந்த மாதிரி பாயிண்ட் தான் நம்ம கவனிக்கணும். நாட்டுடைய மிக பழமையான எண்ணெய் வயல் அது என்ன? மிகப்பெரிய 65% மிகப்பெரிய எண்ணெய் வயல் என்ன? ரெண்டாவது மிகப்பெரியது என்ன? அடுத்ததாக திக்பாய்க்கு தென்மேற்கு பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னா நாகர்காட்டியா. அடுத்து மோரான் ஹக்ரிஜன் எண்ணெய் வயல் நாகர்காட்டியாவுடைய தென்மேற்கு பகுதி. இதோட தென்மேற்கு பகுதி இது. அடுத்ததாக சர்மா பள்ளத்தாக்கு மணிப்பூரில் இருக்குது. ருத்ரசாகர் லாவா எண்ணெய் வயல்கள் எங்கே இருக்குது? அசாம் மாநிலத்தில் சிப்சாகர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இங்கேயும் பார்த்தோம் சில்சாகர், இங்கே சிப்சாகர், திப்ருகார், இது எல்லாமே எங்கே இருக்குது? அசாமில் இருக்கக்கூடிய முக்கியமான மாவட்டங்கள். அடுத்து இது என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? பழமையானதுன்னு கேட்டாங்கன்னு என்ன சொல்லணும்? பாய் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாய் இப்போல்லாம் யார் பாயில் விரித்து தூங்குறா? அந்த காலத்துலலாம் பழமையான விஷயம் என்னது? பாய் விரித்து தான் எல்லோரும் தூங்குவாங்க. அப்போ பாய்ங்கிறது ஒரு பழமையான அடையாளம். அடுத்து இப்போ இருக்கிற பெரிய சிட்டி அப்படின்னா மும்பை ஞாபகம் வச்சுக்கலாம். மும்பை நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டேட், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிறையா தமிழர்கள் வாழக்கூடிய ஒரு வெளியில் போகிறாங்க அப்படின்னா பெருசுனா மும்பையில் தான் அதிகமாக இருப்பாங்க. அடுத்து குஜராத் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கெயில் நிறுவனம். கெயிலான கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் இயற்கை எரிவாயு நிறுவனமானது மத்திய அரசாங்கத்தால் நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இது இயற்கை எரிவாயு உற்பத்தி செய்யக்கூடிய, விநியோகம் செய்யக்கூடிய நிறுவனங்களில் மிகப்பெரிய நிறுவனம். கெயிலோட கேபிட்டல் எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க. புதுடெல்லியில் இருக்குது. அடுத்து சிஎன்ஜினா எங்கே கொடுத்துருக்காங்க? அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு. கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அதிக அழுத்தத்தோடு அடைக்கப்பட்ட ஒரு மீத்தேன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பெட்ரோல், டீசல் மற்றும் திரவ பெட்ரோலிய எரிவாயு இதுக்கு மாற்றா, பெட்ரோலுக்கு டீசலுக்கு திரவ பெட்ரோலிய எரிவாயு இதுக்கெல்லாம் மாற்றாக பயன்படுத்தக்கூடிய ஒரு எரிபொருள் தான் நேச்சுரல் கேஸ். காற்றை விட ரொம்ப எளிமையாக இலகுவானதாக இருக்கும். அதிவேகமாக பரவக்கூடிய தன்மை கொண்டதுனால என்ன செஞ்சிடும்? விரைவில் மறைந்துவிடும். இதனால் மற்ற பொருட்களை விட ஆபத்து குறைவானது அப்படின்னு சொல்லப்படுது. விவசாய கழிவுலேருந்து எடுக்கப்படக்கூடிய இந்த உயிரி எரிவாயு புதுடெல்லி, அகமதாபாத், மும்பை, புனா, கொல்கத்தா, லக்னோ, கான்பூர், வாரணாசி இந்த நகரங்களில் வாகனங்களுக்கு பயன்படுத்துவது அதிகரித்து வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அணு மின்சக்தி நிறுவனம் NPCIL நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இது ஒரு பொதுத்துறை நிறுவனம். எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. அணு மின்சக்தி நிறுவனம் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மும்பை தலையிடமாக கொண்டு இயங்கக்கூடியது. அணு மின்சக்தி உற்பத்திக்கான பொறுப்பை இது வகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து முக்கியமான ஒரு டாபிக், இது ஏற்கனவே பார்த்துருக்கோம் நிறைய தடவை, ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இந்தியாவுடைய முதல் நீர்மின் நிலையம் எங்கே நிறுவப்பட்டது? 1897 டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டது. இந்தியாவோட முதல் நீர்மின் நிலையம் 1, 8, 9, 7, 9க்கு முன்னாடி 8, 8க்கு முன்னாடி 7, 1897 நிறுவப்பட்டது டார்ஜிலிங். இந்திய தேசிய மின்சக்தி நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னா ஃபரிதாபாத். தேசிய நீர் மின்சக்தி நிறுவனம் அப்படிங்கிறது ஃபரிதாபாத்.
அடுத்து இந்தியாவிலே அதிக அளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலம் அப்படின்னா அது என்னது? தமிழ்நாடு தான். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முப்பந்தல் பெருங்குடி பகுதி தான் உலகிலேயே அதிக காற்றாலைகளை கொண்டே பெரிய காற்றாலை பண்ணை அப்படிங்கிறது. அப்போ காற்றாலை அப்படின்னாலே இந்தியாங்கிறத தமிழ்நாடு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ்நாட்டில் முப்பந்தல். இந்தியாவுடைய சூரிய சக்தி நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லியை தலையிடமாக கொண்டு இயங்குகிறது. அடுத்ததாக தேசிய காற்றாற்றல் நிறுவனம். இது வந்து இது இந்தியா சென்னையில் தான் இருக்குது. காற்று அப்படிங்கும்போது தமிழ்நாடு தான் காற்றாற்றலில் சிறப்பாக இருக்குது. சென்னையில் தான் அப்போ நிறுவியிருப்பாங்க. 1998 ஒரு தன்னாட்சி நிறுவனமாக ஒரு புதிய மற்றும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்களுடைய அமைச்சக நிர்வாகத்தின் கீழ் ஏற்றப்பட்டது. பணிகளானது காற்று வளம் மற்றும் மதிப்பீடு ஆய்வு மற்றும் அதை சான்றளிக்கிறது தான் இதோட மிக முக்கியமான வேலை. இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை எங்கே இருக்குது அப்படின்னா 1818 அப்போது எங்கன்னா கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய போர்ட் கிளஸ்டர் அப்படிங்கிற இடத்துல தான் தொடங்கியிருக்காங்க. பருத்தி நெசவாலை கொல்கத்தா. அடுத்ததாக பருத்தி இலையிலேருந்து விதைகளை பிரித்தெடுக்கக்கூடிய முறைக்கு பேர் என்னன்னு கேட்பாங்க. ஜின்னிங் அப்படிங்கிறது பருத்தி இலையிலேருந்து அந்த விதைகளை பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு முறை. தேசிய சணல் வாரியம்னாலே சணலுக்கு ஃபேமஸான முதல்ல சணல் தொழிற்சாலை எங்கே அமைக்கப்பட்டது? அவ்வளோதான். அதை வச்சே நம்ம சொல்லிடலாம். தேசிய சணல் வாரத்தையுடைய தலைமையகம் எங்கே இருக்குது? கொல்கத்தாவில் இருக்குது. மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம். பட்டு வளர்ப்பு மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சிக்காக நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம் பெங்களூரில் இருக்குது. மத்திய பட்டு வளர்ப்பு வாரியத்தால் 1983 நிறுவியிருக்காங்க. இந்திய வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழ் 1975 நவம்பர் 20 வந்து என்ன தொடங்குறாங்க அப்படின்னா கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் அப்படிங்கிறத தொடங்கியிருக்காங்க. இது ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழ் புதுடில்லியில் உள்ள உத்தியோக் பவனை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. ஸோ கைத்தறினா நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா புதுடில்லி அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். மற்றபடி பருத்தி தொழிற்சாலை, சணல் தொழிற்சாலை இதெல்லாமே முதல்ல அப்படிங்கும்போது கொல்கத்தா தான் வருது. அதேமாதிரி இந்தியாவுடைய முதல் காகித தொழிற்சாலை எங்கே வருது? மேற்கு வங்காளத்தில் உள்ள செராம்பூர் 1812 செராம்பூரில் தான் என்ன செஞ்சுருக்காங்க? காகித தொழிற்சாலை தொடங்கியிருக்காங்க. அடுத்து தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள். மத்திய பிரதேச மாநிலத்தில் பர்கான்பூர் அப்படிங்கிற இடத்துல உள்ள நேபா நகர் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. செய்திகள் மற்றும் காகித ஆலை. இரும்பு எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதல்ல 1830 தமிழ்நாட்டில் போர்டோனோவா அப்படிங்கிற பகுதியில் தான் இரும்பு எஃகு உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. தொழிலகங்கள் அது இருக்கக்கூடிய பகுதிகள். முதல்ல டிஸ்கோ. டாடா இரும்பு எஃகு நிறுவனம் வந்து ஷாம்ஷெட்பூர் ஜார்க்கண்டில் இருக்குது. 1907 நிறுவப்பட்டுச்சு. பொருள் அப்படின்னா தேனிரும்பு தான் இதோட முக்கியமானது. அடுத்து இந்தியா இரும்பு எஃகு நிறுவனம் ஃபர்ன்பூர், ஹீராப்பூர், குல்டி இதெல்லாமே மேற்கு வங்காளத்தில் இருக்குது. 72 தான் நிறுவியிருக்காங்க. தேனிரும்பு கட்சா எஃகு அப்படிங்கிறது. விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம். விஸ்வேஸ்வரனாலே என்னது? கர்நாடகா பத்ராவதியில் இருக்குது. 1923 ஆரம்பிச்சிருக்காங்க. கலப்பு தேனிரும்பு மற்றும் மென்னிரும்பு. இந்துஸ்தான் இரும்பு எஃகு நிறுவனம் இது யாரோட உதவி அப்படின்னா ரஷ்யாவோட தொழில்நுட்ப உதவி. பிலாய் சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய பிலாயில் தான் இது இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் இருக்குது. 1957 ரயில்வே மற்றும் கப்பல் கட்டக்கூடிய உபகரணங்கள். அடுத்து இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ஜெர்மனியோட தொழில்நுட்ப உதவியில் உருவப்பட்டது. எங்கே அப்படின்னா ரூர்கெலா, ஒடிசா. 1965 வெப்பம் மற்றும் குளிர்ந்த உருளை தகடுகள், மின்முலாம் பூசப்பட்ட தகடுகள் மற்றும் மின்சாதன தகடுகள். ஒடிசாவில் ஜெர்மனி உதவி. ஓடி ஜெர்மனி உதவி பண்ணியிருக்காங்க நமக்கு. சத்தீஸ்கர் சதி பண்ணி உதவி பண்ணுறது யார்? புதின் ரஷ்யா. அடுத்து இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் இங்கிலாந்து உதவியோடு எங்கே நிறுவியிருக்கோம்? இங்கிலாந்துடைய முதல்ல எங்கே இது? மேற்கு வங்காளத்தில் தான் அவங்க இது பண்ணாங்க. துர்காப்பூர் 1959 உலகக்கலவை கட்டுமான பொருட்கள், ரயில்வே உபநகர பொருட்கள். அடுத்து இந்துஸ்தான் ரஷ்யாவுடைய மறுபடி ஜார்க்கண்டில் சத்தீஸ்கர்லேயும் நிறுவியிருக்காங்க, ஜார்க்கண்ட்லேயும் நிறுவியிருக்காங்க. பொக்காரோ 1972 இரும்பு கழிவு மற்றும் இரும்பு உலோகம். சேலம் இரும்பு எஃகு ஆலை தமிழ்நாட்டில் நிறுவியிருக்காங்க. இந்திய அரசால் நிறுவப்பட்டது. வெளிநாட்டு உதவி கிடையாது. 1982 துருப்பிடிக்காத இரும்பு. விஜயநகர்னால என்னது? கர்நாடகா டோல் நகர் எஃகு ஆலை 1994 நீண்ட மட்டும் பட்டை எஃகுகள். விசாகப்பட்டினம் ஆந்திரா 1981 வெப்ப உலோகம். அடுத்து சென்னையை ஆசியாவோட டெட்ராய்டு அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா பிரதான வாகன தொழிற்சாலைகளும் அதனை சார்ந்த தொழிற்சாலைகளும் இருக்கிறதுனால
சென்னையை சுற்றியுள்ள பகுதியில் இருக்கிறதுனால சென்னை என்ன சொல்கிறோம், ஆசியாவோட டெட்ராய்டு அப்படின்னு சொல்கிறோம். அமெரிக்காவோட டெட்ராய்டு அப்படிங்கிறது வாகனங்கள் தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நகரம். அதனால் அதை என்ன சொல்கிறோம், நம்ம தொழிற்சாலை நகரம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம், இது குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 2024 குரூப் 4ல் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம், மேக் இன் இந்தியா திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது? 2014. மேக் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக், MEAKE, மேக் 1 2 3 4 14. இந்தியாவிலே எல்லாத்தையும் தொடங்கக்கூடிய, இந்தியாவிலே உருவாக்குறது அப்படிங்கிறது தான் இதோடைய மிக முக்கிய நோக்கம். உலக வரைபடத்தில் இந்தியாவை ஒரு தொழிலக உற்பத்தி மையமாக அமைக்கிறது தான் அதோட மிக முக்கியமான நோக்கம். இந்திய தொழிற்சாலையுடைய சவால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வளம் மற்றும் உற்பத்தி பகுதிகள், சமூக வளர்ச்சி வரணும், வேலைவாய்ப்பை உருவாக்கணும், சமச்சீர் பிரதேச வளர்ச்சி, எல்லா இடத்துலையும் சமமான ஒரு சீரான வளர்ச்சி வரணும், தொழில் முனைதல், ஏற்றுமதி, வாழ்க்கை தரம் இன்னும் உயரல, GDP மற்றும் தனிநபர் வருமானம், இதெல்லாம் இந்திய தொழிற்சாலைகளில் முக்கிய சவாலாக இருக்குது. அடுத்து 5வது பாடம், இந்தியா, மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம். இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ நடக்கப்பட்டது அப்படின்னா 1882. 1872 முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்புனா 81. 72 தான் முதல்ல எடுக்கிறாங்க. முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்புனா 72. முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னா 81. அதுக்கு அடுத்து ஒரு 9வது வருஷம். நாட்டின் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் 2011. அதை தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம எல்லா டேட்டாவுக்கும் அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்து போக்குவரத்தில் 3 வகைகள் தான். என்னது? நிலம், நீர், வான்வழி. நிலத்திலனா சாலை, ரயில்வே, குழாய் வரி போக்குவரத்து. நீர்வழினா உள்நாட்டு நீர்வழி, கடல் வழி, உள்நாட்டு வான்வழி, பன்னாட்டு வான்வழி. அவ்வளோதான். இந்தியாவுடைய தேசிய ஆணையம், நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் 1995. இவங்க 4வே போடுவாங்க, ஆனால் இவங்க 95 தான் நிறுவியிருக்காங்க. தரைவழி போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் இடம்பெற்ற ஒரு ஆட்டோமனஸ் பாடி தான் இந்த NHAI. அடுத்து ஷெர்ஷா பற்றி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. ஷெர்ஷா தன்னுடைய பேரரசை பலப்படுத்துறதுக்காகவும் ஒருங்கிணைக்கிறதுக்காகவும் ஷாஹி சாலையை, ராயல் சாலையை எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து மேற்கு வங்காளத்தில் உள்ள சோனார் பள்ளத்தாக்கு வரைக்கும் அமைச்சிருக்காரு. கொல்கத்தாவிலிருந்து பெஷாவருங்கிறது பாகிஸ்தானில் இருக்குது உள்ள அந்த சாலையை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கிராண்ட் ட்ரங்க் சாலை அப்படின்னு பேர் மாற்றம் செய்கிறாங்க. தற்போது இது அமிர்தசர்லேருந்து கொல்கத்தா வரைக்கும் இருக்குது. ஷெர்ஷா என்ன செய்கிறாரு, முதல்ல ஷாஹி சாலை அப்படிங்கிற ராயல் சாலை அப்படின்னு பேர் இருந்திருக்கு. ஷாஹி சாலை, ராயல்ங்கிறது அதோடைய பொருள். ஷாஹி சாலை சிந்து பள்ளத்தாக்குலேருந்து மேற்கு வங்காளத்தில் உள்ள சோனார் பள்ளத்தாக்கு வரைக்கும் அவர் அமைச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் தான் இதை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கிராண்ட் ட்ரங்க் சாலைன்னு மாற்றிருக்காங்க. இப்போ அமிர்தசர்லேருந்து கொல்கத்தா வரைக்கும் இந்த சாலை இருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்து இந்தியாவுடைய முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து எங்கன்னா மும்பையில் தான் தொடங்கப்பட்டிருக்கு. 1925 தான் தொடங்கியிருக்காங்க. காத்திமான் அதிவிரைவு வண்டி தான் இந்தியாவுடைய மிக அதிவேக விரைவு வண்டி. இது காத்திமான். சக்திமான் மாதிரி இது யார்? சக்திமான். அதே மாதிரி காத்திமான் தான் இருக்கிறதுலே ஃபாஸ்ட்டாக போவார். ரயில் வண்டி மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. டெல்லியையும் ஆக்ராவையும் இணைக்கிறது. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரயில்வே மண்டலங்கள், அந்த 17 மண்டலங்கள் எங்கே இருக்குது, அதோடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னு. வடக்கு அப்படின்னாலே டெல்லி, வடமேற்கு அப்படின்னா ஜெய்ப்பூர், அடுத்து வட மத்திய அப்படின்னா அலகாபாத், வடகிழக்கு அப்படின்னா கோரக்பூர், வடகிழக்கு அப்படின்னா ஹவுகாத்தி, கிழக்குனா கொல்கத்தா, கிழக்கு கடற்கரைனா புவனேஸ்வர், கிழக்கு மத்திய ரயில்வே அப்படின்னா ஹஜிபூர், மேற்கு மத்திய ரயில்வேனா ஜபல்பூர், மத்திய ரயில்வேனா மும்பையில் சத்ரபதி சிவாஜி முனையம், மேற்கு அப்படின்னா மேற்குங்கிறது மும்பையில் சர்ச் கேட், தெற்குனாலே நம்ம தான் தெற்கு சென்னை, அடுத்து தென்னில் மத்திய அப்படின்னா சவுந்தராபாத், அடுத்து தென்கிழக்கு அப்படின்னா கொல்கத்தா, தென்கிழக்கும் எங்கே தான் கொல்கத்தா வருது, கிழக்குனாலும் என்ன செய்யுது கொல்கத்தா தான் வருது, தென்மேற்கு அப்படின்னா ஹூப்ளி, தென்கிழக்கு மத்திய ரயில்வே பிலாஸ்பூர், கொங்கன் ரயில்வே நவி மும்பை.
அடுத்ததாக 5வது பாடம் முடிஞ்சது. 6வது பாடமும் 7வது பாடமும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறதுனால. 6வது பாடம் தமிழ்நாட்டுடைய இயற்கை பிரிவுகள். 1956ஆம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி மொழியின் அடிப்படையில் நினைச்சது மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டன. முதல் மாநிலம் அப்படின்னா ஆந்திரா. தமிழக தலைநகரத்துடைய பெயர் மாற்றம் செய்யப்பட்டது என்ன? அறிஞர் அண்ணா காலத்தில் செய்யப்படுத்தப்பட்டது. இந்தியா மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படிங்கிறது தமிழ்நாடுன்னு மாற்றினாங்க. அதே மாதிரி மெட்ராஸுங்கிறத என்ன செஞ்சாங்க? சென்னை அப்படின்னு மாற்றினாங்க. அது வந்து பிற்காலத்தில் மாற்றினாங்க. முதல்ல தமிழ்நாடுன்னு மாற்றிருப்பாங்க. 1996 தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அப்படி மாற்றிருப்பாங்க. முதல்ல இருந்த பிரிவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி. இதை தவிர மற்ற மாவட்டங்கள் எல்லாமே ஒரு பல்வேறு காலகட்டங்களில் பிரிக்கப்பட்டதாக தான் சொல்லியிருக்காங்க. முதல்ல இருந்தது அப்படின்னா அதுதான். அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள உயரமான சிகரங்கள், முக்கியமான சிகரங்கள் கொடுத்துருக்காங்க. இது ஒருவேளை வருஷப்படுத்தி சொல்லி கேட்கலாம். இல்லை ஒரு வருஷம் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதோட நீளங்களை கொடுத்து கம்பேர் பண்ணி தவறானது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ முதல்ல நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? தொட்டபெட்டா தான் இருக்கிறதுலே மேற்கு தொடர்ச்சி மலையில் என்னது உயரமானது. 2637, 2637. அடுத்து முக்குருத்தி வந்து 2554. வந்தராவ் அப்படிங்கிறது 2533. பெருமாள் மலை அப்படிங்கிறது 2334. 2 அப்புறம் 2 3 4 வரிசையாக பெருமாள் என்ன செய்கிறாரு? 1 2 3 4ன்னு பயணிக்கிற மாதிரி 2 அப்புறம் 3 4ன்னு பெருமாள் பயணிக்கிறார். கோட்டை 2019 அப்படிங்கிறது கோட்டை கொரோனா 2019. பகாசுரன் 1918 தான் என்னது? பகாசுரன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல தொட்டோம். எதை தொட்டோம்? மூக்க தொட்டோம். வந்தராவ், அதுக்கப்புறம் பெருமாள் வராரு. கோட்டையில் யார் இருக்கா அப்படின்னா பகாசுரன் இருக்கார். கடைசி தான் பகாசுரன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கிழக்கு தொடர்ச்சி மலை அதே தான் கொடுத்துருக்காங்க. கிழக்கு தொடர்ச்சியில் எல்லாமே 1200 தான் வருது. அங்கே கடைசியாக இருக்கிறது எவ்வளோ வருது? 1918 அப்படி தானே. 1918 தான் இங்கே கடைசியாக இருக்குது. கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல சோலைக்கரடு 1620. பழமலை அப்படிங்கிறது 15 பழம் வாங்குகிறோம். 15 பழம் 00. பழம்னாலே ரவுண்டாக இருக்கும். 00. உருகமலை 1486. குட்டிராயன் 1395. முகனூர் 1279. வலசமலை அப்படிங்கிறது 1034. அப்போ முதல்ல என்னது? சோலை தான் இருக்கும். சோலையிலேருந்து தான் பழம் என்ன செய்யும்? உருகி நமக்கு குட்டியாக கிடைக்கும். அதை என்ன செய்வோம்? முகத்தில் வச்சு என்ன செய்கிறோம்? வலசை போகிறோம். அவ்வளோதான். அடுத்து முக்கிய மலைகள். தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய மலைகள். கோயம்புத்தூரில் என்ன இருக்குது? மருதமலை, வெள்ளையங்கிரி மலை, ஆனைமலை. தருமபுரியில் தீர்த்தமலை, சித்தேரி, வத்தல்மலை. திண்டுக்கல் பழனிமலை, ஈரோடு சென்னிமலை, சிவன்மலை. அடுத்ததாக திருப்பத்தூர் ஏலகிரி மலை, தென்காசி பொதிகை மலை, வேலூர் ஜவ்வாது ரத்னமலை, நாமக்கல் கொல்லிமலை. சேலத்தில் இருக்கக்கூடியது சேர்வராயன் மலை, கஞ்சமலை, சுண்ணாம்பு குன்றுகள். கள்ளக்குறிச்சியில் இருக்கிறது கல்வராயன் மலை, கல். விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய செஞ்சிமலை, பெரம்பலூரில் பச்சையாருக்கு மலை, கன்னியாகுமரியில் மருதுவாள் மலை, திருநெல்வேலியில் மகேந்திரகிரி மலை, நீலகிரியில் நீலகிரி மலை. இதுதான் முக்கியமான மலைகள். அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய தீவுகள் என்னலாம்? பாம்பன் தீவு, முயல் தீவு, குருசடை தீவு, நல்லதண்ணி தீவு, புள்ளிவாசல், ஸ்ரீரங்கம், உப்புத்தண்ணி தீவு, தீவுத்திடல், காட்டுப்பள்ளி தீவு, கூப்பில் தீவு, விவேகானந்தர் நினைவுப்பாறை. இதெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான தீவுகள். அடுத்து முக்கியமான நீர்வீழ்ச்சிகள். ஒகேனக்கல் எங்கே இருக்குது? தருமபுரியில். திருநெல்வேலியில் கல்யாண தீர்த்தம், தென்காசியில் குற்றாலம், தேனியில் கும்பகர்ணியும் சுருளியும், நாமக்கல்லில் ஆகாயகங்கை, நீலகிரியில் என்ன இருக்குது? கேத்தரின் பைக்காரா, சேலமில் எங்கே இருக்குது? கிள்ளியூர், விருதுநகரில் ஐயனார் ஃபால்ஸ் இருக்குது, கோயம்புத்தூரில் வைதேகி, செங்குபதி, சிறுவாணி, கோவை குற்றாலம், திருப்பூரில் திருமூர்த்தி அரி இருக்குது, மதுரையில் குட்லாடம்பட்டி, கன்னியாகுமரியில் திருப்பரப்பு ஃபால்ஸ், காளிகேசம், உலக்கை, வட்டப்பாறை. இதெல்லாம் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய இது. தமிழ்நாட்டோட பருவகாலம். தமிழ்நாட்டுடைய பருவகாலத்தை நம்ம எப்படி வரிசையாக இந்தியாவோட பருவகாலத்தை 3ஆக பார்த்தோம். இங்கே வந்து 4ஆக பார்க்கப்படும். முதல்ல ஜனவரி பிப்ரவரியில் எப்படி இருக்கும்? குளிராக இருக்கும். மார்ச்லேருந்து ஏப்ரல் முதல் 2 மாதம். அடுத்து 3 மாதம், மார்ச் ஏப்ரல் மே. அடுத்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் 4 மாதம்.
அடுத்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மீதி இருக்கக்கூடிய 3. அந்த 2 அப்புறம் ஒவ்வொன்றா கூட்டு வரோம் 3, 4 மீதி எத்தனை மாதம் இருக்குது? 3 மாதம் இருக்குது. கோடை காலம் மார்ச்லேருந்து மே வரைக்கும். அடுத்து ஜூனில் ஆரம்பிக்கிறது தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல், அது வந்து ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும். வடகிழக்கு பருவமழை வந்து கடைசியாக வந்தார் விநாயகர் மாதிரி. வடகிழக்கு பருவமழை கடைசியாக தான் வரும், அக்டோபர் டு டிசம்பர். அடுத்து வால்பாறைக்கு அருகில் இருக்கக்கூடிய சின்னக்கல்லார் தான் தமிழ்நாட்டில் மிக அதிகமான மழை பெறும் பகுதி. இந்தியாவில் 3வது அதிக மழை. இந்தியாவில் முதல்ல என்னது? மௌசின்ராம், அது மேகாலயாவில் இருக்குது. இந்தியாவில் 3வது பகுதி தமிழ்நாட்டில் இருக்குது, அதுதான் என்னது? சின்னக்கல்லார். அது வால்பாறைக்கு அருகில் இருக்குது. தமிழ்நாட்டில் அதிகமாக பெய்யக்கூடிய பகுதியும் அதுதான். அடுத்து பிச்சாவரம் சதுப்பு நில காடு எங்கே இருக்குது அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்துக்கு அருகே அமைந்திருக்கு. 1100 ஹெக்டேர் பரப்பளவில் 11 சதுர கிலோமீட்டர் அளவில் உலகத்துடைய 2வது மிகப்பெரிய சதுப்பு நில காடாக இருக்குது. வங்கக்கடலிலிருந்து மணல் திட்டுகள் இந்த காடுகளால் பிரிக்கப்பட்டுள்ளன. இது அவிசீனியா, ரைபோசோ போன்ற தாவர இனங்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே இருக்குது? கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் தானே இருக்குது பிச்சாவரம் சதுப்பு நில காடு. உலகத்திலே 2வது மிகப்பெரிய சதுப்பு நில காடு. கடல் பாதுகாப்பு மேலாண்மையில் சதுப்பு நில தாவரங்களுடைய பங்கு. கடல் அலைகள் மற்றும் புயலால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து கடற்கரை பகுதிகளை பாதுகாக்கிறது யார்? இந்த சதுப்பு நில தாவரங்கள். இதில் கடல் அலை புயலில் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து கடற்கரை பகுதியை தாக்குது. பவளப்பாறை கடலோர புல்வெளிகள் மணல் படிவுகளால் மூழ்கடிக்கப்படாமல் பவளப்பாறையும் கடலோர புல்வெளிகளையும் பாதுகாக்கிறதும் அதோட வேலை தான். வன உயிர்கோள பெட்டகம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3 இருக்குது. ஒன்று நீலகிரி உயிர்கோள பெட்டகம், இன்னொன்று மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம், அகத்தியர் மலை உயிர்கோள பெட்டகம் அப்படின்னு 3 வகையானது இருக்குது. தமிழ்நாட்டில் காடுகளுடைய பரப்பளவு அப்படின்னு பார்க்கும்போது ஈரோடு தான் முதல் இடத்துல இருக்குது, 2295. இது 2024 எடிஷன் புக்கு. கோயம்புத்தூர் அதுக்கு அடுத்ததாக இருக்குது, 1985. அதுக்கப்புறமா திண்டுக்கல் 1877, வேலூரில் 1824, நீலகிரியில் 1731, கடைசியாக தருமபுரியில் 1702 சதுர மீட்டர் அளவில் பரப்பளவில் இருக்குது. நீர் சேகரிப்பதற்கான சில வழிமுறைகள். நீர் சேகரிக்கிறத, நீர் மாசுபடுறதை தடுக்கிறது, நீரை மறுசுழற்சி பண்ணுறது, சிக்கனமான நிலத்தி நீர் பயன்பாடு, மக்கள் தொகை கட்டுப்பாடு, மரபொழி நீர்மதங்களை புதுப்பித்தல், நவீன நீர்ப்பாசன முறையை பயன்படுத்துறது, காடுகளுடைய பரப்பளவை இன்னும் அதிகரிக்கிறது, பயிரிடக்கூடிய முறையை மாற்றுறது, வெள்ளப்பெருக்கு மேலாண்மை, புவி வெப்பநீர் பயன்பாடு. இதெல்லாத்தையும் பண்ணுனா நம்ம என்ன செய்ய முடியும்? நீர் வளத்தை இன்னும் நல்லா பாதுகாக்கலாம்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தோட இந்த மீட்பு படைகள் இணைந்து செயல்படுகின்றன. மாநில யூனியன் பிரதேசத்தில் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம், அதில் தலைவர் யார் இருப்பார் அப்படின்னா மாநில பேரிடர் தலைமை ஆணையத்துக்கு முதலமைச்சர் தான் இருப்பார், தலைவராக இருப்பார். மாவட்டத்தில் மாவட்ட நீதிபதி தலைவர் யார் இருப்பா அப்படின்னா மாவட்ட ஆட்சியர். இந்த பேரிடர் மேலாண்மைக்கு மாநில அளவில் முதலமைச்சர் தலைவராக இருப்பார், இங்கே மாவட்ட ஆட்சியர் தலைவராக இருப்பார். அடுத்ததாக இங்கே மாவட்ட அளவில் வருவாய்த்துறை, குடிமை பணி நிர்வாகம், உள்ளூர் காவல்துறை, குடிமை பாதுகாப்பு, தீயணைப்பு மற்றும் அவசர சேவைகள், ஊர்காவல் படை, இதெல்லாம் தன்னார்வ நிறுவனங்கள்லாம் பங்கேற்கும். அதே மாதிரி இதில் பேரிடர் மேலாண்மைத்துறை, காவல்துறை, வனத்துறை, தீ மற்றும் குடிமையல் பாதுகாப்பு, சுகாதார சேவைகள், போக்குவரத்து, பொதுத்துறை, பொதுப்பணித்துறை, கால்நடைத்துறை, உணவு மற்றும் வட்ட வளங்கள் துறை, இதெல்லாமே இந்த பேரிடர் மேலாண்மை ஆணையத்தோடு இணைந்து செயல்படக்கூடியது. கடைசி பாடம் தமிழ்நாடு மானுட புவியியல். முதல்ல தமிழ்நாட்டுடைய பருவகாலங்கள் அப்படிங்கிறோம், அதுதான் ஏப்ரல் மே 4வது மாதமும் 5வது மாதமும் என்ன செய்கிறோம்? அதை விதைக்கிறது வந்து சொர்ணவாரி, சித்திரை பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏப்ரல் மேலே விதைக்கிறாங்க. விதைச்சிட்டு ஜூன் ஜூலை 2 மாதம் விட்டுட்டு ஆகஸ்ட் செப்டம்பரில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அறுவடை பண்ணுறாங்க. பருத்தி திணை வகைகள். சம்பா நெல்லுலாம் சொல்லுவோம் அப்படி தானே, அது வந்து ஆடிப்பட்டம் தேடி விதைம்பாங்க. நெல்லை வந்து ஆடிப்பட்டம் தேடி விதைம்பாங்க. அந்த சம்பாங்கிறது எப்போ? ஜூலை ஆகஸ்ட்டில் தான் என்ன செய்கிறோம்? விதைக்கிறோம். அதுக்கப்புறம் ஜனவரி பிப்ரவரியில் அறுவடை பண்ணுறோம். அப்போ ஜனவரியில் தான் அறுவடை பண்ணி என்ன செய்கிறோம்? பொங்கல் கொண்டாடுறோம். நெல் கரும்பு அதுதான் அதை கொண்டாடுறோம். நவரை நாங்கள் நவம்பர்லேருந்து டிசம்பர் வரை. பிப்ரவரி மார்ச்சில் என்ன செய்கிறோம்? அறுவடை பண்ணுறோம். பழங்கள், காய்கறி, வெள்ளரி, தர்பூசணி. அடுத்து வேளாண் வகைகள். தமிழ்நாட்டில் முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது தீவிர தன்னிறைவு வேளாண்மை. தமிழ்நாட்டோட சில பகுதிகளை தவிர்த்து அனைத்து பகுதிகளிலும் என்ன செய்கிறாங்க? இந்த வேளாண்மையை பின்பற்றுறாங்க. தோட்ட வேளாண்மை அப்படிங்கிறது மேற்கு கிழக்கு தொடர்ச்சி மலைச்சரிவுகளில் தான் தோட்ட மேலாண்மை அப்படிங்கிறது பண்ணுறாங்க. கலப்பு வேளாண்மைங்கிறது காவிரி, தென்பண்ணை, ஆற்றுப்படுகைகள் என்ன செய்கிறாங்க? பண்ணுறாங்க.
தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு கீழே செயல்பட்டு வரக்கூடிய இந்த தமிழ்நாடு ஆராய்ச்சி நெல் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து ஒரு இந்திய நிறுவனம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆடுதுறை அப்படிங்கிற இடத்துல 1985 தான் என்ன செஞ்சுருக்காங்க, முதல்ல தொடங்கியிருக்காங்க. வேளாண் கல்லூரி ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு நெல் சாகுபடி உற்பத்தி முறைக்கு ஆராய்ச்சிகளுக்கு தேவையான உதவி எல்லாத்தையும் அது செஞ்சு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இது 2024 குரூப் 4 கேட்டது தான். இந்தியா 2018ஆம் ஆண்டை திணைப்பயிர்களுடைய தேசிய ஆண்டாக அனுபவிச்சது. அதே இது வேளாண்மை கழகம் ஃபுட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது 2023 கொண்டாடியிருக்காங்க. இந்தியா 18 கொண்டாடியிருக்காங்க. 23 FAO உலக உணவு மற்றும் சர்வதேச வேளாண்மை கழகம் இவங்க கொண்டாடியிருக்காங்க. அந்த வருஷத்தை திணைப்பயிர்களின் ஆண்டாக கொண்டாடியிருக்கிறாங்க. அடுத்து இரண்டாவது பசுமை புரட்சி. இயற்கை வேளாண்மை அல்லது கரிம வேளாண்மைக்கு மாறுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், இரண்டாவது பசுமை புரட்சி அப்படின்னு சொல்கிறோம். இயற்கை வேளாண்மையில் செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி, தாவர வளர்ச்சி சீராக்கிகள், செயற்கை ரசாயனம், கால்நடை தீவன கலப்புகள் இது எல்லாமே பயன்படுத்த மாட்டாங்க. இது வந்து பயிர் சுழற்சி, பயிர் கழிவுகள், விலங்குகளுடைய கழிவுகள், விவசாயம் அல்லாத கரிம கழிவுகள், உயிரியல் பூச்சிக்கொல்லிகள் இதை மண்வள பாதுகாப்புக்கு நம்பியிருக்கிறாங்க. ரொம்ப குறைவான விவசாயிகள் தான் இதை இயற்கை விவசாயம் அப்படிங்கிறத முன்னெடுத்திருக்காங்க. கரிம விவசாயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து டான்டி அப்படிங்கிற நிறுவனம் கருப்பு வகை தேயிலை உற்பத்திலையும் கலப்பு வகை தேயிலை உற்பத்தியிலும் முன்னணி வகிக்கக்கூடிய ஒரு நிறுவனங்களில் ஒன்று. இது எங்கே இருக்குது, தமிழ்நாட்டுடைய தேயிலை தோட்ட கழகம் அப்படிங்கிற நிறுவனம் கொடுக்கக்கூடியதான் அந்த நிறுவனம் தான் என்னது, டான்டி, தமிழ்நாடு டீ அசோசியேஷன். இது வந்து தேயிலை பெறக்கூடிய பரப்பு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4500 ஹெக்டேர் பரப்பளவில் இது பண்ணுறாங்க. அடுத்து இயற்கை வேளாண்மை மேம்படுத்தக்கூடிய நோக்கில் மத்திய அரசு வந்து தேசிய இயற்கை கரிம மேலாண்மை திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, இயற்கை உரங்களை மேம்படுத்துறது, பயிற்சி அளிக்கிறது இதெல்லாம் இந்த திட்டம் செயல்படுத்துது. கரிம பொருட்களுக்கு மறுசுழற்சி செய்கிறதுக்கும், தொழில்கூடங்கள் உயிர் உரங்கள், உயிரி பூச்சிக்கொல்லிகள் உற்பத்தி செய்கிறதுக்கும், தொழில்கூடங்களுக்கு மாநிலத்தில் நிதியுதவி செய்யவும், தரமேம்பாட்டு வளர்ச்சி மற்றும் அதனை நடைமுறைப்படுத்தல் இது எல்லாத்தையும் இந்த திட்டத்தின் மூலம் நம்ம செயல்படுத்தலாம். என்னது, தேசிய இயற்கை கரிம வேளாண்மை திட்டம். அடுத்ததாக தமிழ்நாடு பால் வளர்ச்சி கழகம். இந்த அமைப்பு என்ன செய்கிறாங்க, தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் அப்படின்னு புதிய அளவில் பேர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. அவ்வளோதான். தமிழ்நாடு பால் வளர்ச்சி கழகம் அப்படிங்கிறது தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் அப்படின்னு இருக்காங்க. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆவின் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நீர்வளம். தமிழ்நாட்டில் உள்ள நீர்வள ஆதாரங்கள் 2017 அந்த தமிழ்நாடு ரிப்போர்ட்டை வச்சு சொல்கிறாங்க. இது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கூட கேட்டிருந்தாங்க. ஆற்று வடி நிலம், ஆற்று படுகைகள் எத்தனை இருக்குதுன்னு கேட்டிருந்தாங்க. 17. ஆற்று வடி நிலம்ங்கிறது 17, நீர்த்தேக்கங்கள் 81, ஏரிகள் ஒரு 41,127 இருக்குது. ஆழ்துணை கிணறு மற்ற கிணறுகளை பார்க்கும்போது 4,98,000 இருக்குது. திறந்தவெளி கிணறுங்கும்போது ஒரு 15 லட்சம் இருக்குது. 15,06,919 திறந்தவெளி கிணறு தான் அதிகமாக இருக்குது. மொத்தம்னு பார்க்கும்போது 20,46,788 மில்லி கனமீட்டர் அளவுக்கு அந்த நீர் ஆதாரம் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து புவியியல் குறியீடு ஜிஐ டேக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட புவியில் ஒரு லொக்கேஷனில் தயாரிக்கப்படக்கூடிய ஒரு பொருள் அந்த இடத்துக்குன்னு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறது தான் ஜிஐ டேக். அப்படி எதெல்லாம் தமிழ்நாட்டில் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆரணி எதுக்கு அப்படின்னா பட்டுக்கு, காஞ்சிபுரமும் காஞ்சிப்பட்டு நமக்கு தெரியும், காஞ்சிப்பட்டு நமக்கு ஆல்ரெடி தெரியும், காஞ்சிப்பட்டுன்னு தான் சொல்லுவோம். ஆரணிலையும் பட்டு என்ன செஞ்சுருக்காங்க, ஜிஐ டேக்கை வச்சுருக்காங்க. கோயம்புத்தூரில் மாவு அரைக்கக்கூடிய எந்திரத்துக்கும் கோரா பட்டு சேலைக்கும் வாங்கியிருக்காங்க. தஞ்சாவூரில் ஓவியம், பொம்மை, தலையாட்டி பொம்மைனா தெரியும் நமக்கு, அதுபோக ஓவியம், கலைநயமிக்க தட்டுகள், வீணை இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. நாகர்கோயிலில் கோயில் நகை, கோவில் வருதா, அப்போ கோயில் நகை அங்கே தான் இருந்திருக்கு. ஈரோடு மஞ்சளுக்கு ஃபேமஸ், சேலம் வந்து வெண்பட்டுக்கு ஃபேமஸ், பவானி வந்து போர்வை, மதுரை வந்து சுங்குடி சேலை. அடுத்ததாக சுவாமினாலே வெண்கலம் வச்சு தான் என்ன செய்ய, சிலையை வச்சு தான் சாமியை கும்பிடுவோம். அடுத்து நாச்சியார் கோவிலில் என்ன செய்யணும், குத்துவிளக்கு ஏற்றணும். அதுவும் நாச்சியார் கோயிலில் கண்டிப்பாக குத்துவிளக்கு ஏற்றணும். பத்தமடை பாய் அப்படின்னே சொல்லுவோம் நம்ம. நீலகிரியில் பாரம்பரிய பூத்தையல், மகாபலிபுரமில் கற்சிற்பங்கள். அடுத்ததாக சிறுமலையில் மலை வாழை, ஈத்தாமொழியில் தேங்காய். இது எல்லாமே ஜிஐ டேக் வாங்கின தமிழ்நாட்டு பகுதிகள். தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் டைட்டல் பார்க்கு, அப்புறம் அசண்டாஸ்,
தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த சேவைகளுக்கான மகேந்திரா உலக நகரம் சிறப்பு பொருளாதார மண்டலம் டைட்டில் பூங்கா 2, டைட்டில் பூங்கா 3, கோயம்புத்தூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் டைட்டில் பூங்கா, இது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள். தமிழ்நாட்டுடைய மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை அப்படிங்கிறது 44. இது எங்கேருந்து? ஓசூர்லேருந்து தருமபுரி, சேலம், கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலியா, கன்னியாகுமரி. ஓசூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிறத 44 அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு 627.2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போகுது. தமிழ்நாட்டில் மிக குறைவான நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலைங்கிறது 785. அது மதுரையிலேருந்து தோரங்குறிச்சி வரைக்கும் போகுது. 78544. மண்டலம் அஞ்சலக மாவட்டங்கள், அஞ்சலகம் சார்ந்து அப்படின்னா சென்னை ஜோன் அப்படிங்கிறது வந்து சென்னை தான். மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர், மத்திய அப்படிங்கிறது திருச்சி, தெற்கு மண்டலம் அப்படிங்கிறது மதுரை இருக்குது. அடுத்த கடைசியாக தமிழ்நாட்டுடைய முக்கிய ஏற்றுமதி அப்படின்னு பார்க்கும்போது வேளாண் பொருட்கள் அப்படின்னா புகையிலை, தானியங்கள், பருத்தி, கரும்பு, நெல், நிலக்கடலை, வாசனை பொருள், காய்கறி இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறோம். தோல் பொருட்கள்னால் சிறு தோல் பைகள், பணப்பைகள், கைப்பைகள், இடுப்பு கச்சை, காலணி, கையுறையெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறோம். ரத்தின கற்கள், நகைகளை பொறுத்த வரைக்கும் விலை மதிப்புமிக்க கற்கள், முத்து, தங்க நகைகள், கலை மற்றும் அலங்கார பொருட்கள். ரசாயன சார்ந்த பொருட்களில் காகிதம், ரசாயனங்கள், ரப்பர், கண்ணாடி இதெல்லாம் நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். இதோட 10th புவியியல் அப்படிங்கிறது முடிந்தது.